தானியேல் புஸ்தகத்துக்கு திருப்புங்க. அதாவது we are called to influence the influencers. அதாவது இந்த சமுதாயத்தை, இந்த நம்ம வாழுகிற இடங்களை நம்ம யார் அதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமோ அவர்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சொசைட்டியில் we influencing the society is one thing. We influence those who influence the society. That's why I said influencing the influencers. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது என்றால் என்னன்னா, முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், we have to be completely sold out to God. நாம் கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்த மக்களாக இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் தானியேல் பார்த்தீங்கன்னா, தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பட் டேனியல் purposed in his heart that he will not defile himself. என்ன தானியேல் என்ன உறுதி எழுதி எடுத்துக்கொண்டாரு, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவர் ஒரு தீர்மானம் எடுத்து தன் இருதயத்தில் என்ன பண்ணாரு, முதல்ல he purposed in his heart that he will not defile himself. ரொம்ப ஒரு ஆழமான காரியம். நீங்கள் இந்த தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் இந்த முடிவு எடுக்கும்போது maybe he must be like one of you. Maybe he was 17 or 16, இவ்வளவுதான் அவரோட ஏஜ், not more than that. 605 BC, the first time Nebuchadnezzar comes, அப்படியே 605 கிறிஸ்துவுக்கு முன்னாடி பாபிலோன்லேருந்து எருசலேமை அடித்து முதலாக அவங்க படையெடுத்து வர்றாங்க. இந்த பாபிலோனியர்கள் படையெடுத்து வர்றது, பாபிலோனியர் ஒரு தேசத்து மேலே வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை மாதிரி ஒரு கொடுமையான காரியம் எதுவுமே இல்லை. சிரியர்கள் முன்னாடி இஸ்ரவேல் தேசத்தை, வடக்கு தேசத்தை பிடிச்சிட்டாங்க 722 BC. பட் சிரியர்கள் கொஞ்சம், அதாவது பாபிலோனியர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அசிரியர்கள் என்று சொல்லக்கூடிய சிரியன்ஸ் கொஞ்சம் டீசன்ட் பீப்புள். ஏன்னா நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா ஹபாக்கக்னு ஒரு புக் இருக்கு. ஹபாக்கக்கில் ஆபக்கூக் கேட்குறாரு, ஆண்டவரே எவ்வளவு காலம் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, நாங்கள் சொல்கிறோமே எங்களை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா, நீர் சுத்த கண்ணரே, நீங்கள் ஒரு பாவத்தை பார்க்காத ஒரு தேவன், எங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆபக்கூக் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கவலைப்படாத, நான் உன்னோட ஜெபத்தை கேட்டேன், நான் கல்தேயர்களை அனுப்ப போறேன், சால்டியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாபிலோனியர்களை அனுப்ப போறேன். ஐயோ ஆண்டவரே, பாபிலோனியர்களா அப்படின்னு அரண்டு போய் பேசுறாரு. காரணம் என்னன்னா, when the Babylon people they come and invade a country, they will kill everything living. உயிரோடு இருக்கிற எல்லாத்தையும், அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், பயிரா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்துட்டு போனாங்க, பாபிலோனியர்கள் வந்துட்டு போனாங்கன்னா ஒரு இடத்த பார்த்தா தெரியும், மொத்தம் எதுவுமே இருக்காது. மரம் கொண்டு தீ வச்சு விட்டு போயிடும். பச்சை மரத்தை தீ வச்சு அப்படியே விட்டு போயிடுவான். வெள்ளாமையை அழிச்சிட்டு போயிடுவான். ஆடு மாடு, வயசான ஆடு மாடை கொண்டுருவான். மீதி எது அவன் நடத்து கூட்டு போக முடியும் அதை விட்டு. அதே மாதிரி ஆட்களையும் சின்ன பிள்ளைங்களை மட்டும் எடுத்துக்கிறோம், வயசான ஆளுங்கெல்லாம் போட்டு தள்ளிடும். தேவையில்லை, இவங்களை கூட்டுட்டு போய் ஒரு பிரயோஜனம் முடியாது. வாலிப பிள்ளைங்களா வா, அதை மட்டும் கூட்டு போன்னு சொல்லி இப்படிதான் 3 முறை படையெடுத்து வர்றாங்க. 605, 597, 586, 605, 597, 586, 3 times they come. இதுல either second time or the third time Daniel would have captured. என்ன, இங்க இருந்து அவங்க பாபிலோன் வரைக்கும் நடத்தி கூட்டு போறாங்க. எவ்வளவு மோசமா போச்சுனாலும் ஒரு 800 மைல்ஸ் போகணும். என்னதான் ஷார்ட்கட்ல போனாலும் 800 மைல் தூரம் நடத்தி கூட்டு போயிருக்காங்க. இப்ப தானியேலுக்கு என்னன்னா, நீங்க பைபிள்ல பாருங்க, தானியேலுக்கு அப்பா பேர் கிடையாது, அம்மா பேர் கிடையாது. ஏன் தெரியாது, எல்லாரும் கொண்டு போட்டாங்க. வீடு கிடையாது, எதுவுமே தானியேலுக்குன்னு சொந்தமா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்,
just for a moment, the children, you think about it. You lost your mummy and daddy, you lost your home, you lost your home country, you lose everything, and then they make you, they put a chain around you and one hand to the other hand, and then they take the entire population, and you are also walking days together, you are taken to Babylon. How you would have walked? How? ஒரே புலம்பல். எப்படி இருந்தேன் தெரியுமா? மேபி இந்த காலத்தில் சொன்ன என்ன சொல்லியிருப்பீங்க, அங்கே நாங்கள் எல்லாம் இப்படி மெக்டானல்ட்ஸ் வாங்கி சாப்பிடுவோம், பைசா வாங்குவோம், ஆர்டர் பண்ணால் அது வரும், யூபரோன்லேருந்து இது வரும். வி வர் ரியலி ஹேவிங் எ குட் டைம். இந்த ஏசி கொஞ்சம் ஒர்க் பண்ணலைன்னா நமக்கு தாங்க மாட்டேங்குது, இன்டர்நெட் கொஞ்சம் மெதுவாக ஓடுனா நம்மளால் தாங்க மாட்டேங்குது. நம்மளால் ஒன்றுமே எது இல்லைனாலும் இது பண்ண முடியல. இந்த ஊரில் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அதே நம்மளால் சகிச்சிக்க முடியல. அப்போ யோசிச்சு பாருங்க, 800 மைல் தூரம் நடத்தியே வெயில் போட்ட வெயில ராத்திரி பகலாக கொண்டு போகும்போது தானியேல் எப்படி போயிருப்பாரு? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். Just for a moment you think, don't just read the Bible simply, just for imagine how it would have been painful. எவ்வளவு மோசமா இருந்திருக்கும், தாங்க முடியாத வலி, வேதனை. இன்னைக்கு நமக்கு சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்க எல்லாம் you are all getting stressed. கேட்டா பிள்ளைங்க என்னன்னா ஸ்ட்ரெஸ், ஒரே இது என்ன, ஒரே எக்ஸாம், இந்த வாரம் பூரா 4 எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஆமா, பேரண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், எல்லாருக்கும் ஒரே அலுப்பு தான், ஒரே ஸ்ட்ரெஸ். உடனே அவங்க சொல்றாங்க, ஓகே, இட்ஸ் ஓகே டார்லிங், இட்ஸ் ஓகே, யூ டூ வாட் யூ கேன் டூ. எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இந்த காலத்தில்? நியூயார்க்கில் ரீசெண்டாக ஒரு காரியம் பண்ணாங்க. ஏன்னா அங்கே ஒரே இந்த பஸ்ஸு இதனால ஒரே பிரச்சனை வருதுன்னு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பழைய பஸ்ஸை கொண்டு ஓரமாக நிறுத்தி, யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் மேலே கோவம் இருக்கோ சுற்றியலு கல் எதை வச்சு வேணாலும் அடிச்சுக்கோ, காரை வேணாலும் முட்டிக்கோ, எல்லாம் உன் கோபத்தை பூரா அதில் காட்டிடு. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா பிரச்சனை வீட்டுக்கு போகும்போது டிராஃபிக்கில் ஒருத்தன் கட் பண்ணிட்டானா அவங்களுக்கு அவ்வளோ கோவம், ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் ஒரே பிரச்சனையாகுது. அதனால ஸ்ட்ரெஸ்ஸை பூரா இந்த பழைய பஸ்ஸை அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸை பூரா அதில் எடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் கோபம். they want to relieve from their stress. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ். இப்ப தானியேலுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்களேன், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். எங்க அம்மா போயிட்டாங்க, எங்க அப்பா போயிட்டாங்க, சித்தப்பா போயாச்சு, மாமா போயாச்சு, அத்தை போயாச்சு, தம்பி, அண்ணன், அத்தா, யார் எல்லாரும் ஒருத்தர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல தேவாலயமும் போயிருச்சு. இஸ்ரவேல் தேச மக்களுக்கு என்ன ஆனாலும் சரி, ஆண்டவர் இந்த ஆலயத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன் அவங்க கீழ்ப்படியில தெரியுமா? எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏன் தெரியுமா இருந்தாங்க? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் என்னன்றைக்கு இங்க இருந்து ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால எதை கைவிட்டாலும் எருசலேமை கைவிட மாட்டார். அதனாலதான் துணிகரமா வாழ்ந்தாங்க. ஆனா அதுவும் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. என்ன பண்ணான்னு தெரியுமா நேபுகாத்நேச்சர்? தேவாலயத்தை இடிச்சு தீயை வச்சு கொளுத்தி விட்டு போயிடும். தேவாலயம் இருந்ததுக்கு அடையாளமே இல்லாதபடி. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் என்ன பண்ணாரு? மேல பூரா தங்கத்திலான தகடு போட்டிருந்தாரு. கொளுத்துனாங்களா? தங்கம் பூரா உருகி கல்லுக்குள்ள போயிருச்சு. அப்ப தங்கத்தை எடுக்கணுமே, ஒரு கல் இல்லாதபடி எடுத்தாங்க. உடைச்சி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாயிருச்சு. இப்போ தானியேல் பாபிலோனுக்கு போகிறாரு. போன பாபிலோனுக்கு அங்கே போன உடனே இவர் கூட ஒரு 3 பேரையும் சேர்த்து அரண்மனையில் கொண்டு போய் வேலைக்கு சேர்க்குறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அரண்மனையில் வேலைக்கு சேர்த்தன உடனே இவங்களை காஸ்ட்ரேஷன் பண்ணிடாங்க. என்ன? இனிமேல் தானியேலுக்கு பிள்ளையே பிறக்காது. They removed his manhood. He was made impotent. அவரால் ஒரு பிள்ளை பிறக்கக்கூடியதோ உடலுறவு கொள்ளக்கூடிய காரியமோ இல்லாதபடி மாற்றிவிட்டார்கள். இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? பெரிய புலம்பல் பாடல் பாடியிருப்பீங்க. என்ன ஆண்டவர்
எங்கே நாங்களும் தான் உங்களை வணங்கினது வீணாக போச்சு பாருங்க, எங்களை இப்படி அடிமையாக கொண்டு வந்து இப்போ எல்லாம் போச்சு, எங்கள் அம்மா அப்பா போனாங்க, எல்லாம் போச்சு, இப்போ எனக்கு வாரிசும் இல்லாமல் போச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அரண்மனையில் வேலை பார்க்கணுன்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்பளையாக இருந்தால் முதல்ல வந்து காஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே வேறு எந்த விளையாட்டு விளையாடிடக்கூடாதுன்னு சொல்லி ஆளை வந்து காலி பண்ணி விட்டுரு. முதல்ல என்ன நீ வந்து யாரை பார்த்தாலும் உனக்கு எதுவும் வராதபடி செஞ்சு விட்ருவான். மென்னுக்கு போகிறான், ஆம்பளைகளுக்கு போகிறான். இப்போ தானியேலுக்கு ஆன்மீகத்தன்மையும் போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல அரசனுக்கு போடுற நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ என்ன நினச்சிருப்பீங்க? நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? எல்லாம் போச்சு, அட்லீஸ்ட் நல்ல சோறாவது கிடைக்குது, அல்லேலூயா கர்த்தரே என் மேலே கருணை காட்டினீங்க, சந்தோஷம், இதையாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நம்ம செத்துப்போம், இப்படித்தான் நினச்சிருப்போம் இல்லையா? இல்லை நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்களா? நீங்கள் என்ன வேணாலும் காலங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்களா? மண்டே இப்படி ஆட்ட மாட்டோம், அப்படி ஆட்ட மாட்டோம், எதுவும் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த சமயத்தில் தானியேல் என்ன பண்ணுறாரு? நான் கர்த்தருக்குன்னு உள்ளவன், என்னையை தீட்டுப்படுத்த மாட்டேன். இட்ஸ் அ கிரேட் கமிட்மெண்ட், அ கிரேட் சாக்ரிஃபைஸ் அட் அட்வர்ஸ் டைம். மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமையில அவர் எடுத்த ஒரு பயங்கரமான பக்தி வைராக்கியமான முடிவு தான், நான் என்னைய தீட்டுப்படுத்த மாட்டேன். அதாவது தானியேல் எடுத்த முடிவு சாதாரணமான முடிவு கிடையாது. எனக்கு அருமையானவர்களை சிந்திச்சு கொள்ளுங்க. எப்படா வந்து சாப்பாடு கிடைக்கும்னு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் நல்ல சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்போது, இல்ல சாப்பிட மாட்டேன், நோ நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் கர்த்தருக்கு என்று ஒருத்தவன். ஐயா, எல்லாம் இருக்கும் போது நீங்க கர்த்தருக்குன்னு இருக்கிறது ஒண்ணு, எதுவுமே இல்லாதப்போ ஒன்ன மட்டும் கொடுக்கும்போது அதுவும் வேண்டாம் நான் கர்த்தருக்குன்னு இருக்கிறேன்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு காரியம். தானியேல் என்ன பண்ணாரு? நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கூட 3 பேர் நாங்களும் சாப்பிட மாட்டோம்னு சொல்றாங்க. Now you are all going to school or college or university, wherever you are going. When you make that choice, that will impact the people around you. இப்ப எல்லாரும் பொய் சொல்றாங்க, நானும் பொய் சொல்றேன். எல்லாரும் ஃபால்ஸ் அட்டெண்டன்ஸ் போடுறாங்க, நானும் ஃபால்ஸ் அட்டெண்டன்ஸ் போடுறேன். எல்லாரும் வந்து வேற இந்த மாதிரி இதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, நானும் காப்பி அடிக்கிறேன். அப்புறம் எப்படி? எல்லாரும் லேட்டா ஸ்கூலுக்கு போவாங்க, நானும் லேட்டா போறேன்னா that is not influencing. When everybody is going the other way, I am doing the right thing because I fear God. யார் எப்படி போனாலும் சரி, நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன், அதனால நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்பேன்னு சொல்லி எடுக்கிற கமிட்மெண்ட் தான் ரியல் கமிட்மெண்ட் ஃபார் காட். Daniel made that commitment. மீதி பேர் எப்படி வேணாலும் போகட்டும், நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்ன மாத்திரத்துல that attracts people. நீங்க கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழணும்னு சொல்லி நீங்க நிற்கும் போது உங்களை சுத்தி கர்த்தர் நிச்சயமா ஆளுங்களை கொண்டு வருவார். you will be able to influence. 4 பேரும் கூட, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேர், தானியேலை சேர்த்து 4 பேர் என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க கர்த்தருக்குன்னு. சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்றான் சாத்ராப். ஐயா, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும், ஒன்றும் கவலைப்படாத, ஒரு 10 நாளைக்கு விடு, அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணு, நாங்கள் எப்படி இருக்கிறோம் மீதி பேர் எப்படி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நீ கன்னியூ பண்ணு. பார்க்குறாரு, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஓகே சரி உங்களுக்கு நான் உதவி செய்கிறார். தானியேல் 2வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன? நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சிலையை செய்கிறார், பிக் ஸ்டாச்சு, 90 அடிக்கு ஸ்டாச்சு பண்ணி எல்லாரும் இதைத்தான் வணங்கணுங்கிறார். தானியேல் 3வது அதிகாரத்தில். 2வது அதிகாரத்தில் ஒரு கனவு வருது. கனவு வந்து யாருக்கும் இது வரமாட்டேங்குது, அர்த்தம் வரல. இந்த ராஜா என்ன தெரியுமா சார்? நேபுகாத்நேச்சர் கொஞ்சம் லொல்லு பிடிச்சவர். நேபுகாத்நேச்சர் சும்மா லேசான ஆள் கிடையாது. அவர் என்ன பண்றாரு? நான் நேற்று ராத்திரி ஒரு கனவு வேண்டேன், அந்த கனவு என்னன்னு சொல்லணும். எப்படி? The dream what I had, you should tell the dream, and the dream க்கு interpretation சொல்லணும்.
நிறைய பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, கனவு என்னன்னு சொல்லுங்க ராசா, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். இந்த கதையே வேணாம், நான் என்ன கனவு வேண்டேன்னு நீ சொல்லு, அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு, இல்லைன்னா எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன். எப்படி ஆள் பாருங்க. அந்த காலத்தில் ராஜாலாம் இப்படித்தான், அவனா யாராவது ஆளை காலி பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. இப்போ தானியேல் சொல்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்கப்பான்னு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி கனவையும் கனவுக்கான பதிலையும் சொல்றாரு. பதில சொன்ன உடனே தானியேல் 2வது அதிகாரத்தில் 47வது வசனம் வாசிங்க, 46 இருந்தே வாசிங்க, 46 47 வாசிங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும். யாரு இப்ப பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இது சொன்ன மாத்திரத்துல எப்பா எல்லா கடவுளுக்கும் கடவுள் உங்க தேவன் தான். தானியேலே நீ வணங்குற தேவன் தான் எல்லா தேவர்களுக்கும் தேவன், மீதி எல்லாம் டம்மி. அந்த டம்மி கடவுளுக்கும் யாரு, உன் கடவுள் தான் உண்மையான கடவுள் சொல்லிட்டு ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியமும் நியமித்தான். இப்ப தானியேலை ப்ரமோட் பண்றாரு. நல்லா கவனிங்க, தானியேல் கடவுள் உன் கடவுள் தான் இருக்கிறதுல எல்லா கடவுளுக்கும் கடவுள். யோர் காட் இஸ் த காட் ஆஃப் ஆல் த காட்ஸ் இன் த எர்த் சொல்லிட்டாரு. தானியேல் காட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தானியேலை ப்ரமோட் பண்ண உடனே இப்ப தானியேல் என்ன கேட்கிறார் பாருங்க, 49வது வசனம் பாருங்க. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். இப்ப என்ன பண்ணிட்டாரு, இவங்க 3 பேரையும் சொன்ன உடனே இவங்க 3 பேரையும் மாகாண கவர்னர் மாதிரி போஸ்ட் கொடுத்து ப்ரொமோட் பண்ணியாச்சு. இப்ப 3வது அதிகாரத்தில் பாபிலோன் ராஜா வந்து ஒரு பெரிய சிலையை செஞ்சு இந்த சிலையை வணங்கணும், இல்லைன்னா அவரோட சிலையை வணங்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அக்கினி சூளையில போட்டுருவேன் அப்படின்னு சொல்றார். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, தானியேல் இல்ல ஊர்ல இல்ல, நீ தானியேல் வந்து அக்கினிக்குள்ள போல, அக்கினி சூளைக்குள்ள போல, தானியேல் ஊர்ல இல்ல. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, இந்த சிலையை வணங்கணும். இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஆண்டவரே இந்த பாருங்க இதை வணங்கலைன்னா சரி அக்கினியில தூக்கி போட்டுருவான். ஆனா நான் இருதயத்துல வணங்கலை, சும்மா அவன் பேருக்கு வேணா நாங்க வந்து கும்பிட்டுக்கிறோம். சரியா, உங்களுக்கு தெரியும் தானே, நீ எல்லா உள்ளந்திரியங்களையும் அறிந்து தெரிகிற தேவன், அதனால ஆண்டவரே என் இருதயத்தை உங்களுக்கு தெரியும், இது சும்மா பேரு காண்டி, ஓகேயா, சரியா ஆண்டவரே கோச்சுக்காதீங்க. இப்படித்தான் நம்ம சொல்றோம் நிறைய நேரத்தில். இல்லைன்னா என்ன சொல்லிடுவோம் தெரியுமா, என்கிட்ட ஆண்டவர் சொல்லட்டும், அதான் பைபிள் எழுதி வச்சிருக்குல்ல, உனக்கு தனியா வந்து சொல்லுவாரா என்ன. நிறைய பேர் ஏதாவது ஒன்று செய்ய சொல்லணும்னா, இல்லை கர்த்தர் என்கிட்ட சொல்லட்டும் பிரதர் நான் இப்போ செய்கிறேன், ஏன்னா உனக்கு தனியா வந்து சொல்லுவாரு, உன் பேரை கூப்பிட்டு பெனி பெனி அப்பா அப்படின்னா சொல்லுவாரு, சொல்ல மாட்டாரு, தான் எழுதி வச்சிருக்கிறாருல. இப்போ உங்களுக்கு என்னன்னா நம்ம என்ன ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதை நம்ம கீப் அப் பண்ணணும். இப்போ உங்க என்ன சொல்றாங்க, பார்த்துக்கோ ராஜா, நீ எங்களை அக்கினி சூளையில போட்டாலும் எங்களை காப்பாற்ற வல்லக்கூடிய தேவன், அவர் காப்பாற்றலைனாலும் நாங்கள் உன்னை ஆராதிக்க மாட்டோம். ராஜாவே நீ நல்லா கேட்டுக்கோ, நாங்க ஆராதிக்கிற தேவன் அக்கினிக்கு தப்பு வைக்க வல்ல தேவன், அவர் தப்பு வைக்காமல் போனாலும் நாங்க இதை மட்டும் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்க என்ன, தானியேல் முதல்ல வந்து அவர் இருதயத்தில் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொன்னாரு, நாங்க அவரோட நோப்ப நாங்க தீட்டுப்படுத்த மாட்டோம். என்ன, இட்ஸ் a matter of life and death, still we will not do it. செத்தாலும் சாவோம், நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். If you want to influence people, if you want to influence the society, come what may, I will stand for God. நின்னாதான் பண்ண முடியும். என்ன ஆனாலும் சரி, நான் கர்த்தருக்குன்னு வாழ்வேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, யாரு என்னை எப்படி தூர்த்தினாலும் சரி, யாரு என்னை வாழ்த்தினாலும் சரி, கல்லால எரிஞ்சாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, I will not compromise. என்ன ஆனாலும் சரி, நான் கர்த்தருக்குன்னு வாழ்வேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்ச காலம் கழிச்சு எல்லாம் மாறும். சில வேளையில தூக்கி அக்னிக்குள்ள போட வைப்பாங்க, ஏன்னா அப்படி போட்டாதான் உன் கூட இருக்கிற கர்த்தர் வெளிப்படுவார்.
சிலர் கல்லை விட்டு எரிய விடுவாரு, அப்பதான் தெரியும் உனக்கு படி கட்டிட்டு இருக்காருன்னு. கல் வேணுமில்ல படி கட்டுறதுக்கு? 10 பேர் விட்டு கல்லை தானே போட வச்சு வைப்பாரு. அது எப்படி வந்தான்னு நமக்கு யார் மூலம் வந்தான்னு நமக்கு தேவை என்ன? கல்லு படி கட்டுறது, கல்லுக்கு ஓடுறாரு ஆண்டவர், ரைட், சந்தோஷம். நிறைய கல்லறி நான் அப்பாடா ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது பார்க்கணும். கல்லு விழுகுது, ஐயோ ஐயோ என்ன ஆண்டவரே, ஊழியத்துக்கு வந்தா கல்லு விழுகுது என்ன? நிறைய பேர் தெரியாதனாலதான் நிறைய பேர் கல்லை பார்த்து பயப்படுறாங்க. நமக்கெல்லாம் கல்லு விழலைன்னா தான் வருத்தமா இருக்கு. என்னப்பா ப்ரொமோஷன் இல்லாமல் போயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ உள்ள தூக்கி போட்டுறாங்க. 3 பேரை உள்ள தூக்கி போடுறாங்க. உள்ள தூக்கி போட அக்கினி சூளை 7 முறை காய வச்சிடுறாரு. யார்? நேபுகாத்நேச்சர். கோபம் வந்துருச்சு. சும்மா போட்டா கூட இவங்க தப்பிச்சிருவாங்க. கூட்டுற அக்கினி சூளையை 7 மடங்கு 7 டைம்ஸ் போடு. நல்ல வெறுப்பு. கொண்டு போய் இவனை தள்ளி விட வர்றானுங்கல்ல, அவனுங்க செத்து போறானுங்க. ஆனா உள்ளுக்குள்ள இங்க 3 பேருக்கு பதிலா 4 பேர் இருக்கிறாங்க. இப்ப நேபுகாத்நேச்சர் எட்டி பார்க்கிறாரு. எப்ப நான் போட்டது 3 பேர் தானே, எப்படி 4 பேர் இருக்காங்க? அதுல 3வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். நீங்க வெளியே வாருங்கள் என்றான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும். என்ன முதல்ல அக்கினி வந்தா என்ன கருகும்? மயிறு கருகும். மயிறு கருகல. அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், துணி சேதப்படல. அக்கினியின் மனம் அவரிடத்தில், அது என்ன அக்கினியோட ஃபயரோட ஸ்மெல்லும் தெரியல அவங்க மேல. வந்துட்டாங்க. வந்த உடனே நேபுகாத்நேச்சர் வசனித்து, நல்ல கவனிங்க, நேபுகாத்நேச்சர் வசனித்து என்ன சொல்றாரு பாருங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப யாரோட தேவன் ஆயிட்டாரு? தானியேலுடைய தேவன் இல்ல. 2வது அதிகாரத்தில் சொல்லும்போது தானியேல் தேவன் தான், எல்லா தேவர்களுக்கும் தேவன் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? எப்பா சாத்ராக், மேஷாக் தேவன். இட்ஸ் நாட் யுவர் காட். The way you influence people, அவங்களோட கடவுள் சொல்ற அளவுக்கு யாரு நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சொசைட்டில நம்ம இருக்கக்கூடிய, நம்ம யார் மேல கொண்டு வரக்கூடிய தாக்கம் என்ன ஆயிருன்னா, இது நீ வணங்குற தேவன் இல்லப்பா, நீ வணங்குற தேவன். இட்ஸ் நாட் த God of Daniel, it's a God of Shadrach, it's a God of Meshach, it's a God of Abednego. அந்த 3 பேருமே அந்நிய தெய்வங்களுக்கான பெயர் தெரியுமா? பாபிலோனிய தெய்வங்களுடைய பெயர் அது. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோங்கிறது கிறிஸ்டியன் நேம் கிடையாது, எபிரேய பெயர் கிடையாது. அவங்க எபிரேய பெயர் வேற. இது என்ன? அவங்களுடைய கடவுள் பேரு. அவர் சொல்றாரு, இந்த கடவுளுக்கெல்லாம் கடவுள் யாரு? இவங்களுடைய கடவுள் தான். ரொம்ப அருமையா, the God of Shadrach, the God of Meshach, the God of Abednego. எனக்கு அருமையானவர்களே, தானியேலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு மற்றவர், அவர் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அவங்களுடைய தேவன். இப்ப சாத்ராக், மேஷாக்கு இவங்க அக்கினி சூளையில போடும்போது 3 பேர் உட்கார்ந்து கூடி பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப நம்ம தமிழங்க 3 பேர் சேர்ந்து பண்ணா என்ன ஆயிரும்? யாரோ ஒரு குடும்பம் வீணா போயிடும். ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். எப்பயுமே கவனிங்களா, ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு பாஸ்டர் செய்தி சூப்பரா இருந்துச்சு இல்ல? ஆமா, இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசினாரு தாஸ் பிரதர், அன்னைக்கு அவ்வளவு அழகா பேசினாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கம்மியா பேசிருக்கலாம் என்ன? அப்ப அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே பிடிச்சது, ஆனா அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் சரியில்லை, அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆமாமா, நானும் கவனிச்சேன், ஆனா எனக்கு அது கூட ஓகே, ஆனா இது சொன்னாரு பாருங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. இப்படியே பேசி பேசி கடைசியில் தாஸ் பிரதர் 6 அடி கீழே போயிடுவார். ஆரம்பம் ஐயோ அப்பா என்னமா செய்தின்னு ஆரம்பிச்சது. இந்த 3 பேர் சேர்ந்து இப்ப தானியேல் இல்ல, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு உட்கார்ந்து பேசல. நாங்க கர்த்தருக்குன்னு வாழ்றதுக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டோம், பின் வாங்க மாட்டோம். அது தானியேல் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி.
எங்களுடைய அலிஜன்ஸ் ஃபார் காட், நாட் ஃபார் த பர்சன். தானியேலுக்காக நிக்கல அவங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கணும்னா, we should influence them so that they will follow God, not us. Amen. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Thank you Lord. நம்மளுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, மற்றவர்கள் கர்த்தரை பின்பற்றுவதற்கு நம்மளை பின்பற்றுறதில்லை. இல்லை, Thank you Lord. எந்த ஒரு மனுஷனையும் பின்பற்றுறதுக்கு நம்ம வரல. எந்த ஒரு மனுஷனை பின்பற்ற சொல்லக்கூடாது. நீங்க கேட்கிற செய்தி என்னவா இருக்கணும்னா, உங்களை கர்த்தர் இப்படி ஒரு கர்த்தரான் கர்த்தர் மேல ஒரு பிரமிப்பையோ கர்த்தர் மேல ஒரு காரியத்துல கொண்டு போய் விடணுமே ஒழிய, ஐயோ ஆபிரகாம் நல்லா பேசார் இல்ல, கிடையாது. அப்படி பண்ணா அது நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கணும்? தானியேலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன வந்துச்சு? சாத்ராக்கும் மேஷாக் அபேத்நேகோவுக்கு கர்த்தர் மேல ஒரு தாக்கம் வந்துச்சே போல தானியேல் மேல வரல. இது இப்ப மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் அதே தாக்கத்தோட வாழ்ந்தாங்க. நான் ஆரம்பிக்கும் சொன்னேன் இல்லையா, 17 இல்லை 16 பிள்ளைங்க, நீங்க 3-4 பேரும் அந்த ஏஜ் குரூப் தான் இல்லையா? 17, 16, 17 இந்த ஏஜ்ல எடுத்த முடிவு, he kept it until his last breath. தானியேல் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப தானியேலுக்கு வயசு ஏறக்குறைய 75 வயசு ஆயிடுச்சு. 75 இயர்ஸ். நீ யோசிச்சு பாரு. அதாவது பாபிலோனுடைய உள்ள எல்லா கவர்னர்ஸ் எல்லாருக்கும் மேல யாரு சீஃபா இருக்கான்னா தானியேல் இருக்கார். வேற யாரும் கிடையாது. அவர் தான் நம்பர் 2 பொசிஷன். என்ன ஸ்டாம்ப் மட்டும் அவர் போட, நம்ம பிரசிடென்ட் மாதிரி என்ன மசாதா கொடுத்தாலும் அவர் பாஸ் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான் ராஜாவோட வேலை. மீதி எல்லா வேலையும் யார் பார்த்தா, பார்வோனுக்கு எப்படி யோசேப்பு இருந்தாரோ அதே மாதிரி இங்கே தானியேல் இருக்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம் பாபிலோனிய அரசாங்கம் முடிச்சு போச்சு. இப்போ மீதிய பெர்சிய ராஜ்யம் வந்துருச்சு. இப்போ மீதிய பெர்சிய ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய தரியு ராஜா வந்தாச்சு. அதாவது எப்படின்னா ரெஜிமே மாறிடுச்சு. 70 வருஷம் போயிருச்சு. எப்படி 70 வருஷம் போயிடுச்சு? 605 இருந்து 535 வருஷம் 70 வருஷம் காலம் நிறைவேறிச்சு. இஸ்ரவேல் தேச மக்களுடைய சிறையிருப்பு முடிஞ்சு மீதிய பெர்சிய ராஜ்யம் வந்துருச்சு. இப்ப அடுத்த ரெஜிம் வந்துருச்சு. ஏறக்குறைய 70 வருஷத்துக்கு மேல இங்க இருந்தாச்சு. யாரு? ஒன்னு ஒரு 53 வருஷம் இல்ல 70 வருஷம் தானியேல் பாபிலோன்ல இருந்தாச்சு. எவ்வளவு மோசமா போச்சுனாலும் தானியேல் கிட்டத்தட்ட 75 90 வயசு இவருக்கு. இப்ப 90 வயசாகும்போது இப்ப தரியு ராஜா மூலமா இன்னொரு பிரச்சனை வருது. என்ன? நீ யாரா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது. என்னத்துக்காக செய்யறாங்க? தானியேலு காலையில மாலையில மதியானம் 3 வேளை என்ன பண்றாரு? ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமுக்கு நேரம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்றார். இப்போ என்ன சொல்றாங்க? நீ எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் தானியேல்? ஆண்டவரே, நான் இவ்வளவு காலம் உண்மையா இருந்தேன், உங்களுக்கே தெரியும். இந்த ஜன்னலை மட்டும் மூடிக்கிறேன். ஏன்னா அடுத்தவன் பார்க்காம போனதா போதும். என்னையை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜன்னலை மட்டும் மூடிக்கிறேன். இல்லைன்னா அந்த கேர்ட்டனை போட்டு விட்டுறேன். ஜன்னல் திறந்துருக்கும், ஒரு சின்னதாக ஒரு திரைச்சீலை போட்டுருவோம், அதை மூடிக்கிட்டு நான் பண்ணிடுறேன். இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் தானே. நீங்கள் என்ன தாவீது சொன்ன மாதிரி, நான் பாதாளத்துக்கு போனாலும் நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே போய் படுக்க போட்டாலும் பார்க்குறீங்க, என் உட்காரதில் பார்க்குறீங்க, நிற்கிறத பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க. உங்கள் பார்வையிலேருந்து ஒளிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் தானே. நான் கிழக்க நோக்கி பார்த்து இப்போ உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், உங்களை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுறேன். என்ன ஒரே ஒரு சிலை மட்டும், ஒரு திரைச்சீலை மட்டும் இருக்கும், அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்லலையே. யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அதிகாரம் கையில உள்ள ஒரு ஆளு என்ன பண்ணி இருக்கணும்? நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆரம்பத்தில் ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறது ஒண்ணு, கொஞ்ச காலம் ப்ரொமோஷன் வர்ற வரைக்கும் ஒண்ணு. ஆனா இறுதி வரைக்கும் இருக்கிறோமா? நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இந்த தேசத்துக்கு ஒன்றும் இல்லாம வந்த பசங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஒரு சின்னதா ஒரு ஐடி வேலைக்கோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு வருவாங்க, எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க, பயங்கர ஜெபம் பண்ணுவாங்க,
ராத்திரி பகலாக என் கூட உட்காந்து ஜெபம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அன்னை ஆண்டவருக்கா அதை செய்யணும் இதை செய்யணும், தேசத்தை அதைக்கணும்னே, அதுக்கு தானே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே இன்னொரு வேலை கேட்பான், அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணணுமா, கல்யாணம் பண்ணுவான், ஒரு காரை வாங்குவான், ஒரு பிள்ளை பிறக்கும். அப்படியே கொஞ்சமாக முன்னாடி சீட்டு பின்னாடி சீட்டு பின்னாடி சீட்டு பின்னாடி சீட்டு, அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அண்ணே பிள்ளை தூங்குது, நீங்கள் பாட்டு மத்தியானம் சர்வீஸ் வச்சா எப்படி, சரி காலையில் சர்வீஸ் வச்சா அண்ணே காலையில் எந்திரிக்கவே முடியலண்ணே, ராத்திரி பூரா லேட்டாக படுக்கிறோமா அதனால் தூங்கவே முடியலண்ணே, ஆன்லைனில் பார்த்துக்கிறேனே. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் எங்களை வேறு சர்ச்சுக்கு போய் சொல்லிட்டாரு, இல்லை வேற எங்கேயாவது போய் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கே ஒரே வேலை தான், கான்ட்ராக்ட் வேலை, அந்த வேலை இந்த வேலை, அவ்வளோதான். அண்ணே இந்த வீடு வாங்கிட்டோம், இன்னொரு வீடு வாங்கிட்டோம், இங்கே வாங்கிட்டோம், அங்கே வாங்கிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம். இப்போ என்னாச்சு, ஆண்டவர் இருக்கார் அப்பப்போ சர்ச்சுக்கு வருவோம். பிள்ளை வேறு 2 பிள்ளை ஆயிடுச்சு 3 பிள்ளை ஆயிடுச்சு, நம்மளால் எங்கே முடியுதுண்ணே, ரொம்ப கஷ்டம்ண்ணே. நமக்கு கிடைக்கிறதே ஒரே ஒரு நாள் தான், தூங்குறதுக்கே நேரம் இல்லை, 2 வேலை பார்க்குறேன், ஒய்ஃப் வேறு வேலை பார்க்குறாங்க, எதுக்குப்பா அவ்வளோ வேலை பார்க்குற, இல்லை இந்த வீடை நாங்கள் வாடகைக்கு விட்டு இன்னொரு பெரிய வீடு வாங்கிட்டோம், அதுக்கு மார்ட்கேஜ் கட்டணும், அதுக்கும் மார்ட்கேஜ் கட்டணும், அதனால் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா 2 பிள்ளை ஆயிடுச்சு, ஆளுக்கு ஒரு வீடாக போயிடும் கடைசியில் அவங்களுக்கு, அதனால் நாங்கள் இது பண்ணுறோம். அதனால் இந்த வீடு வேறு 1 மில்லியன் பவுண்டுக்கு மேலேனே, அதனால் இதுக்கு மார்ட்கேஜ் வேறு கட்டணும், அதனால் நாங்கள் 2 வேலை இல்லை 3 வேலை பார்த்தா தானே முடியும். அப்புறம் சனிக்கிழமை பூரா கேட்காதீங்கண்ணே, பையனுக்கு அந்த கிளாஸ் இருக்குது, மியூசிக் கிளாஸுக்கு இருக்குது, அது இருக்குது, டொக்குவாண்டோ இருக்குது, இதுக்கு கும்மோன் இருக்குது, அது இருக்குது, இதுக்கு ஏற்றணும் அதுக்கு இறக்கணும், டொக்குவாண்டோன்னு அது என்னமோ சண்டை, அது என்னமோ சண்டை ஒரு, இப்போ அது நிறைய ஃபேஷன் ஆகி போச்சு. அதே உங்களுக்கு தெரியலையா, டொக்குவாண்டா தெரியலையா, என்ன போங்க நீங்கள் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறீங்க. ஆமாம். அப்புறம் என்னென்னா பொம்பளை பிள்ளையா கீபோர்டு போடணும், பாட்டு பாடணும், பரதநாட்டியம் ஆடணும், எல்லாம் செய்யணும், ஒன்றும் எதையும் விடுறது கிடையாது. எல்லாத்தையும் என் பிள்ளை அரங்கேற்ற வரைக்கும் பண்ணிருச்சு பாஸ்டர். ஆமாம், அதில் நம்ம தமிழங்கள்ல, அதனால் அதையும் கற்றுக்கணும். சங்கீதம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கணும், கீபோர்டு போடணும், உங்களால் என்னென்னலாம் செய்ய முடியல அதை பூரா பிள்ளைய போட்டு அமுக்கு. சனிக்கிழமை பூரா தமிழ் கிளாஸ்லேருந்து எல்லா கிளாஸும், இந்த பிள்ளைங்க பாதி பிள்ளைங்க ஏன்டா சனிக்கிழமை வருதுன்னு பயப்படுது. இது ஒவ்வொரு நாளும் ஸ்கூலாக இருந்தால் கூட பரவாயில்ல, சனிக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து ஒரே கிளாஸு, இங்கே ஏற்றுறேன் இறக்குறேன் எத்தனை இருக்குது. இப்போ எங்கே கடைசியில் எடுத்த தீர்மானம் என்னாச்சு, எடுத்தோம் ஆண்டவருக்கு தெரியும் தானே, அவர் தானே பிள்ளையை கொடுத்தாரு, பிள்ளையை வளர்க்க சொல்லி இருக்கிறார்ல, சிந்திச்சு பாருங்க. ஆனால் தானியேல் இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் இல்லை முடியாது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நான் கதவை திறந்தான் ஜெபம் பண்ணு, கதவை திறந்தான் ஜெபம் பண்ணு. டிகிரி போட்ட பிரகாரம் என்ன, அவரை தூக்கி சிங்கக்கேபியில் போட வேண்டியாகி போச்சு. போட்டுட்டு ராஜா போய் அரண்மனையில் தூக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கார். ஆமாம், அவர் சாப்பிடவும் இல்லை. கீத வாக்கியம் வாசிக்கிறவங்க, ஏன்னா ராஜா தூங்குறது, கீத வாக்கியம் வாசிக்கிறவங்களும் வேணான்ட்டாரு, சாப்பாடு வேணான்ட்டாரு, ஃபாஸ்டிங் பிரேயர், அவர் தூக்கமும் வரல, படுத்தே கிடக்காரு. அதிகாலமே எழும்பி ஓடி சிங்கக்கபிக்கு வெளியே நின்று, தானியேலே தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுதலை பண்ணாரா அப்படின்னு கேட்கிறார். ஆராதிக்கிற தேவன் விடுதலை பண்ணாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுட்டு கடைசியில் என்ன பண்றாரு, அது நீ தாண்டா உண்மையிலே ஆண்டவர் உறுதி பண்ணார். நீங்க பாருங்க, அதுல 6வது அதிகாரத்துல 21வது வசனம் பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே ராஜாவே வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவராய் காணப்பட்டேன். அதான் கீ, வேற ஒண்ணும் கிடையாது. நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றம் பண்ணுவேன், அவ்வளவுதான். நான் எடுத்த தீர்மானம், நான் 17 வயசுல எடுத்த தீர்மானம் சாகிற வரைக்கும் விட மாட்டேன். You see the influence. பாபிலோன் ராஜா எழுதினாரு, தானியேல் கடவுள் தான் உண்மையான எல்லா கடவுளுக்கும் தேவன்னு. இப்ப மீதிய பெர்சிய ராஜாவுடைய தரி எழுதுறாரு. 25வது வசனத்துல இருந்து வாசுங்க.
அதே அதிகாரத்துல ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுந்தது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆள்கைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ராஜ்யத்தில் இருக்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லாரும் தானியேலுடைய கடவுளுக்கு முன்னாடி பயந்து நடுங்கி உட்காரு. முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. என் தேசத்துல எல்லையில் இருக்கிற எல்லா குடிமக்களுக்கு தெரிய வேண்டிய டிகிரி என்ன தெரியுமா? நீ யாருக்கு பயந்து இருக்கணும்? தானியேலுடைய தேவனுக்கு பயந்து நடுங்கி இருக்கணும். நான் அரசாண பிறப்பிக்கிறேன்னு அரசாண பிறப்பிக்கிறாரு. இருக்கணும்னு சொல்லிட்டு வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதுல அவர் ஜீவனுள்ள தேவன். இதுதான் யாருக்கு இந்த வெளிப்பாடு வருது? ஒரு மீதிய பெர்சிய ராஜாவுக்கு வருது வெளிப்பாடு. யாரு? இவர் ஒருத்தர் தான் ஜீவிக்கிற தேவன், மற்ற தேவர்லாம் ஜீவிக்கிற தேவன் இல்ல. கிறிஸ்தவத்துக்கும் மற்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர் காட் இஸ் a living God. நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன். அதனாலதான் கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, இது மார்க்கம். இட்ஸ் நாட் a religion, it is a relationship with God. சொல்றாரு, இவர்தான் உண்மையான தேவன், இவர்தான் ஜீவிக்கிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல நீங்க ஒரு தீர்மானம் தானியேலை போல எடுங்க. ஆண்டவரே, என்ன வந்தாலும் சரி, நான் என்னை தீட்டுப்படுத்தாம உமக்கென்று வாழுவேன். அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். தானியேலுக்கு கொடுத்தாரு. தானியேல் இன்ஃப்ளூயன்ஸ் 2 kingdoms. ரெண்டு கிங்டம். ஒரு பாபிலோனியன், த மைட்டி பாபிலோனியன். இன்றைக்கும் நம்ம ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல சொல்றோமா, பாபிலோன் ஹேங்கிங் கார்டன் இஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அந்த பாபிலோன், மகா பெரிய பாபிலோன் ஆண்ட ராஜா சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுடைய தேவன் தான் உண்மையான தேவன், தானியேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று. அதற்கு பின்பாக வருகிற மீதிய பெர்சிய ராஜாங்கம் சொல்றாரு, அவர் உண்மையான தேவன் மாத்திரம் இல்லை, அவர் ஜீவிக்கிற தேவன், அவருக்கு முன்னாடி நடுங்கி வாழுன்னு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவம் என்பது மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பரவசம் கொடுக்கறதில்லை, ஆட்டம் பாட்டம் போடுறதில்லை, கேளிக்கை பண்றதில்லை. மாறாக இது என்ன, வாழ்ந்தால் இவர்களை போல வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. இது யாராலனாலும் முடியும். உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கொண்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமா செய்ய முடியும். நான் நேற்றைக்கு ஒரு இங்கிலீஷ் சர்வீஸில் பேசும்போது சொல்லி கொடுத்தேன் ஒருத்தவங்களை பற்றி. வங்கேரி மத்தாயஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, 1940 பிறந்தவங்க, 2011 மரிச்சு போனாங்க. அவங்க தான், she was the first African woman to receive a Nobel Peace Prize in 2004. The first ever African woman to receive a Nobel Prize. இதுவரைக்கும் வேறு யாரும் முதலாக பெற்றது அவங்க தான். She was the first African woman who got a PhD, doctorate, and the first African woman to work in a university in Nairobi, Kenya. அது வரைக்கும் யாரும் கிடையாது. அந்த சகோதரி பிறந்தது ஒரு பெரிய ஒரு வறுமையான ஒரு குடும்பம். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு, ஒரு கத்தோலிக்க ஸ்கூலுக்கு போனாங்க, அங்கே கர்த்தரை பற்றி அறிஞ்சு கொண்டாங்க. நான் கர்த்தருக்கென்று வாழணும், கர்த்தர் எப்படி வாழ முடியும், how I can glorify God by living my life on this planet earth. நான் பூமியில் வாழும்போது எப்படி நான் கர்த்தருடைய மகிமைக்கென்று வாழ முடியும். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பாரம் வந்துச்சு. என்ன, கென்யாவில் அப்போ உள்ள ஃபாரஸ்ட்டை பூரா அழித்து பிளான்டேஷன் போட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ இதெல்லாம் அழிஞ்சதுன்னா விலங்குகளெல்லாம் போயிடும், இது இந்த வனப்பகுதி போயிடுச்சுன்னா அந்த ஈக்காலஜி சிஸ்டம் சரியாக வராது, ஈகோ சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், அதனால் நம்ம இதுக்கு பதிலாக நம்ம செடிகளை நடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். மரங்களை நட ஆரம்பித்தாங்க. சின்ன சின்னதாக அவங்க வீட்டு பக்கத்தில் வெளியே எல்லா இடத்துலையும் மரங்களை நட ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்தவங்களாம் கிண்டல் பண்ணாங்க, நீ ஒரு ஆள் சின்ன சின்னதாக அங்கங்கே மரம் நடுறதுனால என்ன வந்துட போகுது,
நீ நினைக்கிறியா அரசாங்கம் இவ்வளவுதான் அழிச்சு காடை அழிச்சு தோட்டம் போட்டுட்டு இருக்கு, நீ பண்ணுற ஒரு மரம் நடுறதுல தான் வந்து பெரிய மாறுதல் வரப்போகுதான். அப்போ அந்த சகோதரி ஒரு கதை சொன்னாங்க. ஒரு நாள் காட்டில் வந்து பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சதான். அப்போ எல்லா மிருகங்களும் பயந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரே ஒரு சின்ன சிட்டுக்குருவி மட்டும் என்ன பண்ணிச்சான், போய் தண்ணியில் போய் அதனுடைய பீக்கை அப்படி தொட்டு அதிலிருந்து தண்ணியை எடுத்து கொண்டு வந்து அந்த தீயில வந்து போட்டுச்சான். அப்போ பார்த்த மிருகம் யானை இதெல்லாம் பார்த்து சிரிச்சிச்சான். உனக்கு லூஸா நீ கொண்டு போய் ஒரு சின்ன இதை கொண்டு போய் நீ போடுற தண்ணியில் தான் அந்த தீ வந்து நிற்க போகுதோ அப்படின்னு கேட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிச்சான். அப்போ அந்த குருவி சொல்லிச்சான், நான் என்னால் என்ன செய்ய முடியாதுன்னு பார்க்கல, நான் என்னால் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன். என்னால் இதுதான் செய்ய முடியும், என் சைஸுக்கு இவ்வளோதான் தண்ணியை எடுத்துகிட்டு போக முடியும், நான் எடுத்துக்கொண்டு போய் போடுறேன் அப்படின்ன உடனே மற்ற மிருகங்கள்லாம் சேர்ந்து வந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த இது அழைச்சதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நானும் தொடங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சா? நிறையா இருந்துச்சு. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, ஹஸ்பண்டு டிவோர்ஸ் பண்ணார், தனியாக விடப்பட்டாங்க, எவ்வளவோ போராட்டங்கள். ஆனால் என்ன பண்ணலை, அவங்களுடைய கனவை விடலை. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் இதை செய்வேன்னு செஞ்சாங்க. வாழ்க்கையில் அவங்க மறிக்கிறதுக்கு முன்பாக 30 மில்லியன் 30 மில்லியன் ட்ரீஸ் she has planted through people. எவ்வளோ பெரிய தாக்கம் பாருங்கள். கவர்மெண்ட்டே டீஃபாரஸ்டேஷனை இது பண்ணி ஃபாரஸ்டேஷனாக மாற்றி ஒரு பெரிய மாறுதல் வந்து இன்றைக்கும் நீங்கள் வைல்ட் லைஃப் சஃபாரி போகணுன்னா கென்யா போகணுன்னு வந்தது காரணம் இந்த சகோதரி. அதை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் UN வந்து அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தது மாத்திரம் இல்லை, UN என்ன பண்ணியிருக்கு, இப்போ க்ரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அவங்க ஆரம்பித்ததை எடுத்து 1 பில்லியன் ட்ரீஸ் வில் பி பிளான்டட் இன் கென்யான்னு சொல்லி அதை 30 மில்லியனை 1 மில்லியனாக மாற்றுற வேலையில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு படிக்கிறது கூட காசு இல்லாமல் இருந்த அந்த சகோதரி, if she can make a difference, if Daniel can make a difference, if Shadrach, Meshach, Abednego can make a difference, you can make a difference, you can make a difference, you can make a difference. நீங்கள் இருக்கிற இடத்துல you can make a difference. There is a purpose in which God has brought you. எனக்கு அருமையானது நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. We are called to influence the influencers. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை, தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய காரியம் நமக்குள்ள இருக்குது. அதை அறிந்து கொண்டவர்களாய் புரிந்து கொண்டவர்களாய் நம்ம செயல்படணும். ஆல் யூ நீட் டு டூ இஸ், லார்ட் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். எப்படி தானியேல் 17 வயசில் ஒப்பு கொடுத்தாரு, கடைசி வரைக்கும் கர்த்தருக்கென்று வாழ்ந்தாரோ அதே போல் நீங்களும் நானும் வாழ முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை எதற்காக இந்த பூமியில் வச்சுருக்கிறீங்க? த பர்பஸ், ஒரு முகாந்திரம், ஒரு பர்பஸ் இல்லாமல் என்னை கொண்டு வர மாட்டீங்க. என்ன பர்பஸ்ஸு? எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுங்க, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை போடுங்க, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கொடுங்க. நான் இறுதி வரை உமக்கென்று வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, Daniel purposed in his heart, ஆண்டவரே நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தாரே அந்த தானியேல். அதே போல ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆண்டவரே நான் அப்படி ஒரு முடிவு எடுக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க நீங்க அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நானும் அப்படித்தான் ஆண்டவரே, நான் உமக்கென்று வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் வாழ்வது ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவரே, அந்த வாழ்க்கை உமக்கென்று வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் முடிவு பரியந்தம் அதில் நிலைத்து நிற்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அப்படியாய் நான் வாழ்ந்து ஆண்டவரே நான் ஓடி முடிக்க விரும்புகிறேன். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் இல்லாதபடி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறுதலை கொண்டு வரக்கூடியதாய் ஒரு மாறுதல் ஆண்டவரே, ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு தேவ கிருபை எனக்கு உண்டாகட்டும் சொல்லி நீங்க கேளுங்க. அப்ப கர்த்தர் உங்களையும் உபயோகப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல நீங்க அப்படி ஒரு தீர்மானமா எடுக்கிறவங்களா இருந்தா நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. ஆண்டவரே நான் என்னை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். I want to live for you, Lord. ஆமா ஆண்டவரே, நான் உமக்கென்று என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஆமா ஆண்டவரே, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கொடுங்க. ஆமா ஆண்டவரே, அந்த தானியேலுக்குள்ள இருந்த அந்த ஒரு தீர்மானம் ஆண்டவரே, அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோக்குள்ள வந்த ஒரு தீர்மானம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் எங்க போறனோ, wherever I go to a school or a college or a university, wherever I go, I want to make a difference, oh Lord.
ஆமா ஆண்டவரே, I want to be that way, O Lord. I want the change, let the change come from me, O Lord. ஆண்டவரே, என்னிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாறுதல் உண்டாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். வல்ல பிதாவே, இதோ இங்கே எழுப்பி நிற்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அவர்கள் தானியேல் எடுத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆண்டவரே, உமக்கென்று இவர்கள் ஓடி, ஆமா ஆண்டவரே, இவர்கள் மற்றவர்களை தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவர்களா, let them be influencers of influencers, O Lord. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேவ கிருபை ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாகட்டும். முடிவு வரை ஆண்டவரே, உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் வாழ இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு தானியேலை பார்த்தது போல கடைசி நாட்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு தாக்கமுள்ள வாழ்க்கையாய் பார்க்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் ஜீவன் உள்ள தேவன். உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.